தமிழ் கூறும் தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செல்வரசன், வல்லோத்துக்காரன், பெண்ணுரிமை ஆய்வாளன், பாலியல் வன்முறை தீர்வாளன். மக்களே, தமிழகத்தில் பாலியல் வன்முறை பிரச்சனைகள் தீர்வை ஏற்படுத்த முடியாத ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலைக்கு சென்று விட்டதை போன்ற ஒரு தோட்டம் உருவாகிவிட்டது. அதனாலே மக்கள் என்ன நினைக்கிறார்கள், பாலியல் வன்முறை ஒழிக்க முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். இது ஏன் நடந்தது என்பதை குறித்து ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த ஆய்வின் முடிவு யார் சொல்கிறாருன்னா, குழந்தைகள் பாதுகாப்பு நல ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சரண்யா ஜெயக்குமார்ன்றவங்க ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆய்வு முடிவை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, எல்லாருக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பத்திரிகைகள் மூலமாக, செய்தி அலைவரிசைகள் மூலமாக, சேனலு, டிவி, பேப்பரு, வலைத்தளம், நேரில் போய் சந்திக்கிறது எல்லாத்துலேயும் பாலியல் வன்முறையை செய்கிற ஆள், பாதிக்கிற ஆள் எல்லாருக்குமே விழிப்புணர்வு கொடுக்குற எல்லா செய்திகளையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான நடவடிக்கைகள் நிறைய அரசாங்கமும் எடுத்துருச்சு. எல்லாம் செஞ்சுருந்தோம் இந்த பாலியல் வன்முறை அதிகரிச்சுட்டே போகிறதுக்கான காரணம், நாம் எல்லோருமே எங்கேயோ ஒரு இடத்துல தோற்றுருக்கோம். அதனால தான் நம்மளால் இந்த தீர்வை ஏற்படுத்த முடியலை அப்படிங்கிற ஒரு வரலாற்று பதிவை, ஒரு ஆய்வை, அந்த முடிவை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, இங்கே எல்லோரும் எங்கே தோற்றுருக்கோம் அது கண்டுபிடிக்கணும்ல. அது எல்லாராலையும் முடியாது, எங்களை மாதிரி ஆய்வாளர்களால் தான் முடியும். ஏன்னா அதுதான் எங்கள் வேலை, நாங்கள் தானே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி கண்டுபிடிச்சதுனுடைய முடிவை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அது என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த பெண்ணுக்கு பாலியல் வன்முறை நடக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம் தெரியாது. எங்கே நடக்குது தெரியாது. எவன் பண்ணுறான் தெரியாது. நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு பாலியல் வன்முறை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுமா? அப்படி சொல்லக்கூடிய சமுதாயமாவா இது இருக்குது? இல்லை இல்லை. அவன் வந்து சொல்லுவானா, நாங்கள் பாலியல் வன்முறை பண்ணியிருக்கோம்ல, நாங்கள்லாம் எப்படி அப்படின்னு சொல்லுவானா? அதுவும் கிடையாது. ஆக எங்கே, யாருக்கு, எப்படி பாலியல் வன்முறை நடக்குது, யார் நடத்துகிறா, யார் பாதிக்கப்படுறா அப்படிங்கிறது அட் ப்ரெசண்டில் தெரியவே தெரியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. தெரிஞ்சு அந்த பொண்ணு புகார் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்? அப்போ வழக்கு நடக்கும். அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே பெரிய போராட்டம் வரும், டெபேட் உட்காருவாங்க, பேசுவாங்க, வருவாங்க, எல்லாம் நடக்கும். எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு இஷ்யூ வந்தோடனே இதை பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன செய்கிறது? ஏகப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கணும்ல, அப்புறம் இதையும் விட்டுட்டு போயிடுவாங்க. இதனால் இப்படியே போய்கிட்டு இருந்தால், அதாவது ஒவ்வொரு இஷ்யூவும் இப்படியே பேசி பாதியில் விட்டுட்டு போயிட்டே இருந்தால், அதாவது பிரச்சனையை பேசிக்கொண்டே இருந்தால் மட்டும் தீர்வு ஏற்படாது. அதை தீர்வை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்க சென்றதற்கான ஆய்வு முடிவாக வந்திருக்கு. அப்போ எங்கே நம்ம தோற்றுருக்கோம், எந்த பெண்ணுக்கு எங்கே பாலியல் வன்முறை நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எந்த பெண்ணுக்கு பாலியல் வன்முறை நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்கள, அந்த பெண்ணு கையில் போய் தீர்வை கொடு. இப்படி தான் பாலியல் வன்முறையை நீ தான் எதிர்கொள்ளணும், இது உன் பிரச்சனை, யாரும் உன்னை காப்பாற்றுறதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் பாலியல் வன்முறையை எதிர்கொள்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தர்றோம். அதை வச்சு நீங்கள் அந்த பாலியல் வன்முறையை எதிர்த்து உங்களுக்கு நடவடிக்கை நடக்காமல் முறியடிச்சுக்கிறணும் அப்படின்னு தீர்வை திருவள்ளுவர் சொல்லுறார். எப்படி சொல்கிறாரு? சிறை காக்கும் காப்பு எவன் செய்யினும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அப்படின்னா, பெண்களை சிறை வச்சு ஒருத்தன் காப்பாற்றணும்னு நினைக்கிறியே, அது உருப்படாது. அவங்களுடைய அறிவால், எப்படி அவங்களுடைய அறிவால் அவங்க செயல்பட்டு பாலியல் வன்முறை பிரச்சனையை எதிர்கொண்டு முறியடித்தாத்தான் பிரச்சனை தீரும். அந்த வாய்ப்பை சமூகத்தில் உருவாக்கி கொடுங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இதுதான் தீர்வு. அதை எப்படி நடத்துறதுன்னா, அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை என்ன சொல்கிறது? லிபர்டி, தன் செயலுரிமை. ஒரு பெண் தனக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த குற்றச் செயலையும் எதிர்கொண்டு தடுத்து நிறுத்தி தன்னுடைய சுதந்திரமான சுய வாழ்வை நிர்ணயித்துக் கொள்கிற உரிமை ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. அதே தான் இந்த சட்டம் என்னங்கன்னு கேட்குறீங்கள, அவங்களுக்கு தெரியாதுல்ல, சொல்கிறேன். லிபர்டி, தன் செயல் உரிமை, அதாவது தனி மனித சுதந்திரம். இந்த தேர்தலில் ஓட்டு போடுவீங்கள்ல, இப்போ 2026 தேர்தல் வரப்போதில்லை, எல்லாம் பிரச்சாரத்துக்கு வரிசையாக போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்த வருஷம் தேர்தலுக்கு இப்போயே பிரச்சனை கிளம்பிட்டாங்கல்ல,
கிளம்பிட்டான். நான் பாலியல் வன்முறை தீர்வு ஏற்படுத்துறதுக்கு கிளம்பிட்டேன்ல, அவங்க தேர்தலுக்கு அரசியல் ஜனநாயகத்தில் கிளம்பிட்டாங்க, நான் சமூக ஜனநாயகத்தில் கிளம்பிட்டேன். புரியுதுங்களா? அப்போது எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் தனி மனித சுதந்திரத்தில் ஓட்டு போடுறீங்களோ அதே சட்டம்தான் நீங்கள் பாலியல் வன்முறையை எதிர்கொள்வதற்கான சட்டமாக அரசு தந்திருக்கு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தந்திருக்கு. சரிங்களா? அதன்படி நெய்தல் செயல் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை பற்றிய ஃபுல் டீட்டெயிலாக நான் என்னைக்கு சொல்ல போகிறேன், இந்த நெய்தல் செயல் திட்டத்தினுடைய கிளியர் பிக்சர் என்னைக்கு கொடுக்க போகிறேன். நெய்தல் ஒர்க் பிளான் கிளியர் பிக்சர் கிவன் டு October 2, 2025. It is a காந்தி ஜெயந்தி. எதிர்வரும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று மகாத்மா காந்தியினுடைய பெருங்கனவை மெய்ப்பித்து ஆணாதிக்கம் 2.0க்கு பஞ்சாயத்து நடத்தி தமிழக பெண்களின் வாழ்வின் பொற்காலத்தை நான் தொடங்கி வைக்க இருக்கிறேன். நான் தான் தொடங்கி வைக்க போகிறேன். என்றைக்கு? அக்டோபர் 2, 2025 காலையில் 10 மணிக்கு இதே சேனலில். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் டெலிகாஸ்ட்டு அக்டோபர் 2. இன்றைக்கி நான் பொறுப்பு பாலியல் வன்முறை அழித்து ஒழிக்கிறதுக்கு இந்த பொறுப்பேற்பு அறிவிப்பு கொடுத்துட்றேன். ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் தான் தொடர்ந்து வர முடியும். அதை மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு ஆடிட்டன்ல அப்படின்னு போகக்கூடாது. நீங்கள் வீடியோ பார்க்கத்தான் உங்களுக்கு பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியும். சரியா? பொறுப்பேற்பு அறிவிப்பு கொடுத்துருவோமா? சரி. பொறுப்பேற்பு அறிவிப்பு. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை எனும் திருக்குறள் தரும் தீர்வின் வழிமுறையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தரும் தன் செயலுரிமை லிபர்டி எனும் சட்டத்தின் செயல்முறையில் செயல்பட்டு தமிழக மக்களை ஒருங்கிணைத்து தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழித்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகத்தை அமைப்பேன் என்று உறுதி கூறி இச்செயலுக்கு நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன். பொறுப்பேற்பு அறிவிப்பவர் ஆ. செல்வரசன், நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர், நிறுவனர், தலைவர், பொய்யாமொழி அறக்கட்டளை, ஆண்டிபட்டி, தேனி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. நாள் 20/9/2025. இந்த பொறுப்பேற்பு வெளியிடுகிற நாளிலிருந்து நான் மக்கள் தலைவனாக பொறுப்பேற்கிறேன். மக்கள் தலைவனாக பொறுப்பேற்று இச்செயல்களை செய்து முடிப்பேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல். நான் உங்கள் செல்வரசன். தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்.